நீங்கள் பேசுகிற வீடியோக்களே பார்த்தீங்கன்னா பெரும்பாலான கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் விஜய்க்கு ஆதரவாகவும் குறிப்பிட்டு வந்து அஜித்துக்கு எதிராகவும் போடுற மாதிரி நிறைய விமர்சனம் வருது. விஜய் நல்லது பண்ணால் பாராட்டுவோம், விஜய் தவறு பண்ணால் சுட்டி காட்டுவோம். ஆனால் இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா, இவர்கள் எல்லாமே ஒரு முட்டாள் கூட்டமாக இருப்பதால் நம்ம பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து விஜயை விமர்சனம் பண்ணா அப்படின்னா, நீ வந்து திமுகட்ட 200 ரூபா வாங்கிட்டு எங்கள் தலைவரை வந்து நீ குறை சொல்கிற, நீ வந்து 200 ரூபா ஊப்பி அப்படின்றான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு இதில் பாராட்டினோம் அப்படின்னா உனக்கு 200 ரூபா கிரெடிட் ஆகிடுச்சாங்கிறான். ஸோ இந்த மாதிரி இவனுங்க ஊடகங்களை பார்க்குறாங்க. நம்ம அப்படிப்பட்ட ஆள் இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி என்பது விடாமுயற்சி மாதிரி ஒரு ட்ரையாக இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆதிக்க ரவிச்சந்திரன் அடிப்படையில் அஜித்துடைய ரசிகர், அதை பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவர் வந்து வெளிப்படுத்திகிட்டே இருக்கார். இன்னொன்று அவர் வந்து தெரியும், இன்றைக்கு சினிமாவுடைய டார்கெட் ஆடியன்ஸ் வந்து யூத்து தான். அதனால் அவர்களை திருப்திப்படுத்துகிற மாதிரியான ஒரு கதை எடுத்தோம்னா நிச்சயமாக ஓடும் அப்படின்னு ஏற்கனவே அவர் நிரூபிச்சிருக்கார். கிட்டத்தட்ட உண்மையான கலெக்ஷன் ரிப்போர்ட் என்ன விடாமுயற்சியோட ஆக்சுவலி ரொம்ப உண்மையை சொல்ல போனால் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வரை தமிழ்நாட்டில் இந்த படத்தினுடைய மொத்த வசூலுங்கிறது. இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல் விடாமுயற்சி ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆக போகுது. உண்மையான கலெக்ஷன் ரிப்போர்ட் என்ன விடாமுயற்சியோட? ஆக்சுவலி ரொம்ப உண்மையை சொல்ல போனால் இந்த தகவல் சொன்னோம்னா பலருக்கும் அதிர்ச்சியாக இருக்கும், முக்கியமாக அஜித் ரசிகர்களுக்கெல்லாம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை வரை தமிழ்நாட்டில் இந்த படத்தினுடைய மொத்த வசூலுங்கிறதே 60 கோடி ரூபா தான். இதுதான் உண்மை. ஸோ 60 கோடி ரூபா கிராஸ் கலெக்ஷன் அப்படின்னா ஷேராக ஒரு 25லேருந்து 28 கோடி ரூபா வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. லைஃப் டைமாக இந்த படம் அதிகபட்சம் ஒரு 32லேருந்து 35 கோடி ரூபா ஷேர் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் விநியோகஸ்தர்கள்லாம் சொல்கிறாங்க. அதே நேரம் இந்த ரசிகர்கள் அவங்க இஷ்டத்துக்கு ஆளுக்கு ஒரு நம்பரை போட்டுக்கிட்டு 100 கோடி 200 கோடி 300 கோடி 500 கோடின்னு அப்படி இஷ்டத்துக்கு அவங்க ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி போட்டு அவங்க திருப்திப்படுத்திக்க வேண்டியதான். அதே நேரம் ஒரு உண்மையை, ஒரு யதார்த்தத்தை வந்து எல்லாரும் யோசிச்சு பார்க்கணும். இந்த படத்தின் வசூல் கௌரவமான வசூலாக இருந்திருந்தால் லைக்கா நிறுவனமே அதை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், தமிழ் சினிமாவுடைய நடைமுறை என்ன அப்படின்னா, ஒரு படம் ரிலீஸ் ஆன அடுத்த நாள் அந்த பட நிறுவனமே இந்த படம் தமிழ்நாட்டில் இத்தனை கோடி வசூல் பண்ணியிருக்கு, உலக அளவில் இவ்வளோ வசூல் பண்ணியிருக்குங்கிறத அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாங்க. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆகி இத்தனை நாட்களுக்கு பிறகும் கூட இன்னமும் லைக்கா வந்து இதனுடைய அதிகாரப்பூர்வ வசூலை வந்து அறிவிக்கலை. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை இவங்க எல்லா விநியோகஸ்தர்கள்ட்டையும் ஏரியா வாரியாக பிரித்து கொடுக்கல, ரெட் ஜெயன் மூலமாக தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ தமிழ்நாடுனுடைய வசூல் என்ன அப்படிங்கிறது 5 நிமிஷத்தில் அந்த டேட்டாவை இவங்களால் எடுத்துட முடியும். ஏன்னா ஒரு விநியோகஸ்தர் தான், இவங்களே அதை எல்லாத்தையும் திரட்டி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உலக அளவில் இந்த படத்தை இவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, வேறு யாரும் பண்ணவே இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த தகவலையும் கூட இவர்களால் சொல்லிவிட முடியும். ஆனால் இது வரைக்கும் அவங்க சொல்லாததை வைத்து நம்ம புரிஞ்சிக்கலாம் இந்த படத்தினுடைய வசூலுங்கிறது ஒரு திருப்திகரமான வசூலாகவும் இல்லை, வெளியில் வந்து நம்ம காலரை தூக்கி விட்டுக்கிட்டு சொல்லுகிற அளவுக்கும் கௌரவமான வசூல் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். முதல் நாள் வசூலை வெளியிடுறதுக்கு என்ன தயக்கம்னு நினைக்கிறீங்க? ஏன்னா வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டேலாம் ஆல்மோஸ்ட் புக்கிங் ஆயிருக்கும் இல்லையா? அட்லீஸ்ட் வந்து அந்த ரிசல்ட்டை வெளியே விட்டுருக்கலாம். இல்லை, ஆக்சுவலி நம்ம ஏற்கனவே சொன்னதா ஒரு 28 கோடி ரூபா தான் இந்த படம் தமிழ்நாட்டில் கலெக்ட் ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன். ஃபர்ஸ்ட் டே. அப்படி இருக்கும்போது இப்போ மற்ற ஹீரோக்களுடைய வசூல் பார்த்தீங்கன்னா இதை விட அதிகம். அப்போ இதை வந்து லைக்கா அதிகாரப்பூர்வமாக அறிவித்தா உடனே விஜய் ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்க, எங்கள் தளபதியுடைய முதல் நாள் வசூல் இவ்வளவுன்ட்டு அதை தூக்கி போடுவாங்க. அப்போ இது வந்து குறைவுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்படி ஒரு சர்ச்சையும் விவாதமும் வருவதற்கு நாம் காரணமாக இருக்க வேணாம் அப்படின்ட்டு அப்படி அடக்கி வாசிட்டாங்க. அதே நேரம் இவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக நம்பர்ஸை ஜாஸ்தியாக சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 28ங்கிறத 48ன்னு சொல்கிறாங்க, 38ன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இப்போ ஐடி டிபார்ட்மெண்ட்டு, ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் எல்லாமே அதை அப்படியே ஒரு ஆதாரமாக இவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் மாதிரி அவங்க எடுத்து வச்சிடுறாங்க. இப்போ நீங்கள் தானே சார் உங்கள் சோஷியல் மீடியாவில் இவ்வளவுன்னு போட்டிங்க, இப்போ இதுக்கு கணக்கு கொடுங்கன்னு கேட்பாங்க. அதை இவங்களால் நிச்சயமாக கொடுக்க முடியாது. அதனால் இந்த ரசிகனை சந்தோஷப்படுத்துவதற்காக நாம் எதுக்கு போய் லாக் ஆகணும் அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்தை அவங்க அடக்கி வச்சுட்டாங்க. குறிப்பாக அந்த படத்தோட ஸ்டண்ட் இயக்குனர் அவர் வந்து தொடர்ச்சியாக பேட்டி கொடுத்துட்ருக்காரு. அதில் வந்து உங்களை குறிப்பிட்டே சொல்கிறார் 3 பேர் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி திட்டமிட்டே வந்து படத்துக்கு எதிராக பேசுகிறாங்க அப்படின்னு. ஏற்கனவே வந்து மயில் திருமணி சொல்லியிருந்தார், பேர் கூப்பிடாம தொடர்ச்சியாக அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா? ஏங்க, ஒரு படத்தை நம்ம வந்து விமர்சனம் பண்ணுறோம், ஆனால் இந்த சினிமாக்காரர்கள் நம்ம ஊடகங்களிடம் என்னத்தை எதிர்பார்க்குறாங்க தெரியுமா? பாராட்டை எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் பாராட்டை எதிர்பார்க்கணுன்னா உங்கள் குடும்பத்தில் மட்டும் போட்டு காட்டி அவங்ககிட்டேருந்து பாராட்டை வாங்கிக்க வேண்டியது தான். நீங்கள் எதுக்கு பத்திரிகைக்காரங்களுக்கு படத்தை போட்டு காட்டுறீங்கன்னா அதனுடைய நிறை குறைகளை இவர்கள் சொல்லணும் அப்படிங்கிறது தான். இன்றைக்கு பார்த்திங்கன்னா சமூக ஊடகங்களுடைய தாக்கம் பெரிய அளவில் இருக்கிறதுனால
இப்போ நம்ம வந்து அதில் வந்து நம்மளுடைய விமர்சனத்தை பேசுகிறோம், அது மக்கள்கிட்ட போகுது. நான் என்ன கேட்குறேன், இப்போ இதற்கு முன்னே இவர் எத்தனையோ படங்களில் ஒர்க் பண்ணியிருப்பார்ல, அந்த படங்களை நம்ம பாராட்டியிருப்போம்ல. இவர் என்னைக்காவது நமக்குலாம் இதே மாதிரி பேட்டி கொடுத்து 3 பேர் உட்காந்து பாராட்டினாங்க, அவங்களுக்கு ரொம்ப நன்றின்னு என்னைக்காவது பேசியிருக்காரா? இன்னொன்று, விடாமுயற்சி என்கிற ஒரு ஆக்ஷன் படத்தில் ஆக்ஷன் கொரியோகிராஃபி எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை நம்ம வைக்கிறோம். அண்ணா அது வந்து நீங்கள் வந்து உங்களை சரி பண்ணிக்கணுங்கிறதா இல்லை, இது மக்கள்கிட்ட நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான். இன்னொன்று, அவர்கள் நம்ம சொல்கிற விமர்சனம் வந்து மக்கள்கிட்ட போகுது. அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா பல பேர் அவருக்கே ஃபோனை போட்டு என்னங்க இப்படிலாம் சொல்லிட்டாங்களேன்னு கேட்கும்போது இவங்களால தாங்கிக்க முடியல, இந்த மாதிரியான இடங்கள்ல பொங்குறாங்க. அதனால் நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. நாம் வந்து மக்களுக்கான ஊடகவியலாளராக இருக்கோம். அதனால் நம் கருத்து என்பது மக்களுக்கு தான். அதனால் இவர்களுடைய கருத்தெல்லாம் நமக்கு அவசியமே இல்லை. இந்த மாதிரி அவருடைய இயக்குனராகட்டும், ஸ்டண்ட் மாஸ்டர் ஆகட்டும், அவருடைய கருத்தை பொருந்தலனாலுமே நீங்கள் பேசுகிற வீடியோக்களே பார்த்தீங்கன்னா பெரும்பாலான கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் விஜய்க்கு ஆதரவாகவும் குறிப்பிட்டு வந்து அஜித்துக்கு எதிராகவும் போடுற மாதிரி நிறைய விமர்சனம் வருது. நீங்கள் அது இல்லைன்னு ஓப்பனாக சொன்னாலுமே என்ன காரணத்தினால இப்படி போடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது என்னன்னா, நான் ரசிகர்களை முட்டாள் என்று சொல்வதற்கு அடிப்படையான காரணம் என்னன்னா, இவர்களுக்கு வந்து எந்த புரிதலும் இல்லை அப்படிங்கிறது தான். நான் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, அஜித் நல்லது பண்ணார் அப்படின்னா அதை நான் பாராட்டுவேன், அவர் தவறு செய்தால் அதை நான் சுட்டி காட்டுவேன். இதுதான் என்னுடைய வேலை. விஜய் நல்லது பண்ணால் பாராட்டுவோம், விஜய் தவறு பண்ணால் சுட்டி காட்டுவோம். ஆனால் இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா, இவர்கள் எல்லாமே ஒரு முட்டாள் கூட்டமாக இருப்பதால் நம்ம பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து விஜயை விமர்சனம் பண்ணா அப்படின்னா, நீ வந்து திமுகட்ட 200 ரூபா வாங்கிட்டு எங்கள் தலைவரை வந்து நீ குறை சொல்கிற, நீ வந்து 200 ரூபா ஊப்பி அப்படின்றான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு இதில் பாராட்டினோம் அப்படின்னா உனக்கு 200 ரூபா கிரெடிட் ஆகிடுச்சாங்கிறான். ஸோ இந்த மாதிரி இவனுங்க ஊடகங்களை பார்க்குறானுங்க. நம்ம அப்படிப்பட்ட ஆள் இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, விஜய் படம் தொடர்ந்து வருவதால் அவருடைய படத்தை என்ன விஜய் என்கிற நடிகரை வந்து நம்ம பாராட்ட வேண்டிய சூழல் இருக்குது. ஏன்னா அவர் படம் தொடர்ந்து வருது, வசூலில் வந்து ஒரு பெரிய அளவில் சாதனை படைக்குதுன்னு அதை நம்ம சொல்லித்தான் ஆகணும். அஜித் படம் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை, 4 வருஷத்துக்கு ஒரு தடவை, 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும்போது அவர் குறித்து பேசுவதுங்கிறது ரொம்ப அபூர்வமாக இருக்கும். அதை வச்சு பார்த்திங்கன்னா நம்ம ஏதோ விஜயுடைய ஆள், அஜித் வந்து நமக்கு எதிரி அப்படிங்கிற ஒரு தோற்றம் வந்து ரொம்ப தவறானது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர்களுடைய அறிவும் புரிதலும் அவ்வளவுதான். அதனால் நாம் யார், நாம் நேர்மை என்னங்கிறது இவர்களிடம் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போக வேண்டியதுதான். விடாமுயற்சி ரிலீஸ் ஆகணுன்னு பப்ளிக் ஒப்பீனியனில் கூட நிறைய அஜித் ரசிகர்கள் வெளிப்படையாக சொல்லியிருந்தாங்க, இது வந்து எங்களுக்கான படம் இல்லை, நாங்கள் வந்து அடுத்து குட் பேட் அக்லியில் பார்த்துக்கிறோம்னு சொன்னாங்க இல்லையா? குட் பேட் அக்லி மாசான ஒரு படமாக தான் வந்திருக்குதான். இல்லை, அப்படி தான் அதனுடைய தோற்றங்களையெல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. நம்ம ஏற்கனவே இப்போ நீங்கள் கேட்ட முதல் கேள்விக்கு இங்கேருந்து பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். விடாமுயற்சி படம் குறித்த நம்முடைய முதல் விமர்சனம் என்ன அப்படின்னா, இது அஜித் ரசிகர்களை திருப்திப்படுத்தாது. ஏன்னா அஜித்தை அந்த ரசிகர்கள் எப்படியெல்லாம் பார்க்கணும்னு நினச்சாங்களோ அதற்கு மாறாக இருக்குது. இந்த விமர்சனத்தை தான் நம்ம வந்து பேஸாகவே சொன்னது. அதைத்தான் இன்றைக்கி ரசிகர்களும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம கேள்வி என்னன்னா, இப்போ ரசிகர்கள் அதை சொல்கிறாங்க, அது உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியல. அதே இது நாம் சொல்லும்போது அது எது நம்ம வன்மத்தோடு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறத எப்படி நம்ம ஏற்க முடியும்? அதுக்கப்புறம் இது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி குட் பேட் அக்லி என்பது விடாமுயற்சி மாதிரி ஒரு ட்ரையாக இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆதிக்க ரவிச்சந்திரன் அடிப்படையில் அஜித்துடைய ரசிகர், அதை பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவர் வந்து வெளிப்படுத்திகிட்டே இருக்கார். இன்னொன்று அவர் வந்து தெரியும், இன்றைக்கு சினிமாவுடைய டார்கெட் ஆடியன்ஸ் வந்து யூத்து தான். அதனால் அவர்களை திருப்திப்படுத்துகிற மாதிரியான ஒரு கதையை எடுத்தோம்னா நிச்சயமாக ஓடும் அப்படின்னு ஏற்கனவே அவர் நிரூபிச்சிருக்கார். கிட்டத்தட்ட இது அந்த மாதிரி படமாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.